அப்துல்லாஹ் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் கைரு துஆ துஆ யௌமி அரஃபா, துஆக்கள்ல சிறந்தது அரஃபாவுடைய நாள் கேட்கப்படக்கூடிய துஆ என்று சொல்லி போட்டு வகைரு மா குல்தான வன் நபியுன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதாவது துஆக்களில் சிறந்தது அரஃபாவுடைய நாள்ல கேட்கக்கூடிய துஆ, நானும் எனக்கு முன்னே நபிமார்களும் சொன்னதிலே சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற ஹதீஸ் திர்மிதியில வருது. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில ஏன் துஆவில் சிறந்தது அரஃபாவுடைய நாள்ல கேட்கிற துஆ என்று சொல்லி போட்டு நானும் நபிமார்களும் சொன்ன வார்த்தைகள் மிகச்சிறந்ததுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் என்பதை வச்சு சில அறிஞர்கள் அந்த மிகச்சிறந்த வார்த்தையை இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு நாள்ல கேட்கப்படுதானே அதுல சொல்லலாம் என்ற கருத்து சில அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப எனவே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர்னு சொல்லி அரஃபாவுடைய நாள்ல ஓதுறது வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா இந்த ஹதீஸை நம்ம கொஞ்சம் விளங்கப்படுத்திடுறேன். இந்த ஹதீஸ் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஸன் சொல்றாங்க. ஒரு சிலர் லைஃப்னு சொல்றாங்க, ஏன்னா முன்னே அறிஞர்கள் இதை லைஃப்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் முன்னே அறிஞர்கள் லைஃப்னு சொன்னது காரணம் என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் இந்த ஹசன் ஒன்று இல்ல, சஹீஹ் லைஃப். அப்ப எனவே இமாம் திர்மிதி தான், இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி மஜ்மூல் ஃபத்தாவல சொல்லின்ற பொழுது இமாம் திர்மிதி தான் இந்த ஹசன் என்ற ஒரு பகுதியை கொண்டு வந்தாங்க. எனவே ஹசன் என்பது மக்பூல். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம ஷவாயிதுல சேர்த்து பார்க்கின்ற பொழுது பல அறிவிப்புகளை வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த ஹதீஸ் ஹசன் என்பதாக அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதே மாதிரி திர்மிதிக்கு விரிவுரை எழுதிய இந்தியாவை சேர்ந்த முபாரக் ஃபுரி ரஹிமுல்லா ஹசன் ஜெயித்னு சொல்றாங்க. அது மாதிரி இன்னும் பல அறிஞர்கள் இது ஹசன் சொல்றாங்க. அது மாதிரி இப்னு கைம் ரஹிமத்துல்லாஹி ஸாதுல் மாத்ல சொல்றாங்க. அது மாதிரி இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அத இஷாரா, அதாவது ஒரு கோடிட்டு காட்டிட்டு போயிருக்கிற